சபரிமலையில் உள்ள பஸ்ம குளத்தில் குளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வார்கள். அர்ச்சனை சீட்டு பின்புறத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவார்கள். சபரிமலை சென்று வந்தவர்கள் ஐயப்பனின் அருள் பிரசாதத்தை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படி கொடுத்தால்தான் யாத்திரை பூரணத்துவம் பெறும் என்பது ஐதீகம். வாழும் காலத்தில் நல்லவனாய் வாழ்ந்துவிட்டால் மீண்டும் இப்பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் என்ற அரிய தத்துவங்களை உணர்த்தும் தலம் சபரிமலை. சத்தியமான ஐயப்பனை மனம் உருகி வழிபடுங்கள். வாழ்வில் வளமும் நலமும் பெறுவீர்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. 18ஆம் படி நாதனே சரணமையப்பா. ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் படி வேல் வாழும் வில்லாரி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா.